நான் தான் அயன்மேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் கேப்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. ஒரு வீடியோ ஆட் பண்ணி இந்த மாதிரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருங்க. அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த எம்டி பிளாக் ஸ்பேஸ்ல உங்களோட 2 ஃபிங்கர்ஸை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா, இழுத்து விட்டீங்கன்னா ஜூம் ஆகும் உங்களுக்கு வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் மேல டச் பண்ணீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்கு. இதுக்கு பேர் தான் கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு டைம் நீங்க டச் பண்ணிக்கணும். அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்ல வந்து இந்த கீ ஃப்ரேமை வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு உங்களோட வீடியோவை வந்து லைட்டாக ஜூம் பண்ணணும், ரொம்ப ஜூம் பண்ணிடக்கூடாது. அதுவும் அந்த எண்டிங் கீ ஃப்ரேமில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு கிளிப்பிங்க்குமே ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறமா வீடியோவை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி 2 ஃபிங்கர்ஸை வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸுக்குமே நீங்கள் பண்ணிட்டு வரணும். எல்லா கிளிப்பிங்க்கும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கிராஃப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். இங்கே சிம்பிள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, கீ ஃப்ரேம் பக்கத்தில், இதுக்கு பேர் தான் கிராஃப். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அவுட் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கீ ஃப்ரேமில் அந்த லைன் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கிளிப்பிங்ஸ் மேலே மட்டும் டச் பண்ணிட்டு ஈஸ் அவுட் 1 இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே கொடுத்துருங்க. எல்லா கிளிப்பிங்க்குமே ஈஸ் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் போயிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. நைட் கிளப் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீபவுண்ட் ஸ்விங் அப்படிங்கிற ஒன்று எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை வந்து ஒரு கிளிப்பிங்க்கும் நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிப்பிங்க்கு இந்த எஃபெக்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பக்கத்து கிளிப்பிங் வைங்க. பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த கிளிப்பிங்கை டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வைங்க. இப்படியே ஒரு கிளிப்பிங்க்கும் நீங்கள் வச்சுட்டே வாங்க. எல்லாமே வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க்கு போய்க்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆப்ளிக்யூ பிளர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுலேயே அட்ஜஸ்ட் கேட்கும். சென்டர் மறுபடியும் இன்னொரு டைம் டச் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட்னு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து பிளர் வந்து 100 ஃபுல்லாக வச்சுருங்க. ரொட்டேட் வந்து 50 வச்சு மேலே டிக் மார்க் இருக்குது அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஷார்ட்டாக சின்னது பண்ணி 2 வீடியோக்கும் நடுவில் வந்து வைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து டூப்ளிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுக்கணும். நீங்கள் 2-3 டூப்ளிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு 2 கிளிப்பிங்க்கும் நடுவில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வச்சிடணும். மொத்தமாக நீங்கள் டூப்ளிகேட் பண்ணாமல் ஒவ்வொரு 2 கிளிப்பிங்ஸ்க்கு நடுவில் எஃபெக்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணி கூட நீங்கள் 2 கிளிப்பிங்ஸ்க்கு நடுவில் வச்சுக்கலாம். எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. அந்த எஃபெக்ட்ஸ் கீழே வந்து 2 டூப்ளிகேட்ஸ் வந்து
எல்லா கிளிப்பிங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற எஃபெக்ட்ஸை வந்து ரெண்டா டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கை டச் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து இன் அனிமேஷனில் போயிட்டு ரிப்பிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை, அதனால நான் வந்து ஷேக் 3 அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் வச்சுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், எந்த அனிமேஷன் வேணாலும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷேக் 3 அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே வந்து 1 செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அவுட் அனிமேஷன் வந்து ஃபேட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 1 செகண்ட் கொடுத்துட்டேன். எல்லா கிளிப்பிங்ஸுமே இதே மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஆட் டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம், டயலாக்ஸ் என்ன வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஸ்கில்ஸ் தான். இதில் வந்து ஃபாண்ட், ஸ்டைல்ஸ், எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், பபிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. க்ளோ எஃபெக்ட் மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைலில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக ஒட்டுக்கா இருக்கிறதுனால இப்போ ஸ்பேசிங் கொடுக்கணும். ஸ்பேசிங்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேரக்டரை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் ஆகும். ஃபாண்ட் மறுபடியும் நீங்கள் மாற்றுறனாலும் மறுபடியும் ஃபாண்ட்டில் போய் நீங்கள் வேறு ஃபாண்ட் மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். க்ளோவில் போய்க்கோங்க. க்ளோவில் போயிட்டு இன்டென்சிட்டி வந்து ஒரு 40 வச்சுக்கோங்க. ரேஞ்ச் வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. க்ளோனஸ் கிடைக்கிறதுக்கு நீங்களே வச்சு பாருங்க க்ளோனஸ் எந்த அளவுக்கு கிடைக்கணும். ஒரு ஃபாண்ட்டுக்கும் ஒரு மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி க்ளோனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட்லேயே கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும், அந்த அனிமேஷனில் போய்க்குங்க. இன் அவுட் லூப்னு இருக்கு. இன் அனிமேஷனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஃபாண்ட் மாற்றுறதுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஃபாண்ட்டில் போய் மார்வின் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அனிமேஷனில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவுட் அனிமேஷன்லையும் வச்சுக்கோங்க, எந்த மாதிரி வரணும்னு. ஸ்டார்டிங் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு எடிட்டிங் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.